Hi friends, welcome to our channel Gini Media. Tailoring videos, cutting and stitching methods. நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஈஸியா எல்லா வீடியோஸுமே அப்டேட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டியூலிப் ஸ்லீவ் மாடல்ல கூட கொஞ்சம் நம்ம டிசைன் ஒர்க் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே டியூலிப் ஸ்லீவ் கட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பேப்பர்ல கட் பண்ணி அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிளாத்ல கட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல கட் பண்ண போறோம். நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் 5.5 இன்ச்சஸ்ல ஹைட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ஹைட் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். தென் நம்மளோட ஸ்லீவோட விட்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 9.5 அல்லது ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க அப்படின்னா 9.5 இன்ச்சஸ் போதுமானதா இருக்கும். ஸோ 9.5 இன்ச்சஸ்ல வீதி எடுத்திருக்கிறேன். தென் நம்ம இந்த பக்கம் நமக்கு பிளவுஸ்க்கு ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ஹைட் 5 இன்ச்சஸ், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்து நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னை நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம டியூலிப் ஸ்லீவோ என்ன ஒரு மாடல் ஸ்லீவ் கட் பண்ணனால நமக்கு பேசிக்கா நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்டினரி ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஆர்டினரி ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சுதான் நம்ம அதுக்கு மேல என்ன ஒரு ஒர்க் பண்றோம், டிசைன் ஒர்க்கா இருந்தாலும் சரி, அது வேற ஆரி ஒர்க் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்றது நம்மளோட நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இந்த ஸ்லீவ் பேட்டர்ன்ல நம்ம டியூலிப் ஸ்லீவ் பண்றதா இருந்துச்சுன்னா எப்பவுமே என்ன பண்றோம்னா அந்த ஸ்லீவ் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அந்த மிடில்ல ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதோட சென்டர் பாயிண்ட்ல மிடில் மார்க் பண்ணிட்டு டாப் போர்ஷன்லயும் பாட்டம் போர்ஷன்லயும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஓகே, பாட்டம் சைடுல 2 இன்ச்சஸ்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறோம். பாட்டம் சைடுல நம்ம மிடில் பாயிண்ட் மார்க் பண்ணதுல இருந்து 2 இன்ச்சஸ்ல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மார்க் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி டாப் சைட் பார்த்தோம்னா 2.5 இன்ச்சஸ் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா டாப் சைட்ல ஆட் பண்ணியிருக்கிறோம். மிடில் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடு ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 2.5 இன்ச்சஸ். இப்போ இதுல இருந்து நம்ம இது என்ன பண்றோம்னா ஒன் வே என்னன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் ஜாயின் பண்றது, அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் ஜாயின் பண்ண போறோம். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுல மேல மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச் அளவுல மேல இருந்து இப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணணும், ரைட் சைட்ல கொண்டு முடிக்கணும். இது ரைட் சைட் பேட்டர்னை நம்ம ஸ்டார்ட் பண்ணா லெஃப்ட் சைட் பேட்டர்ன்ல கொண்டு முடிக்கணும். ஓகே, நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண அந்த 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம வளைஞ்சு டிரா பண்ணிக்கலாம். இதுல நமக்கு ஒரு போர்ஷன் தான் நமக்கு யூஸ் ஆகும். டியூலிப் ஸ்லீவ் ஒரு போர்ஷன் தான் இப்ப நமக்கு எனக்கு டிக் மார்க் பண்ணிருக்கிற போர்ஷன் யூஸ் ஆகும்.
கிராஸ் மார்க் நமக்கு வேஸ்ட். இந்த டிக் மார்க் வச்சு நம்ம 2 பர்டன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் நமக்கு தேவைப்படும். டியூலிப் ஸ்லீவ்ல 2 பீஸ் நார்மல். ஒரு சிங்கிள் ஸ்லீவ்க்கு 2 பீசஸ் தேவைப்படும். ஸோ அதனால இந்த டிக் மார்க் வச்சு அதே பீஸை நம்ம இப்போ பேப்பர்ல இன்னொன்னு கட் பண்ண தேவையில்ல. நம்ம துணியில கட் பண்றப்ப இதே மாடலுக்கு இதே சைஸ்க்கு 2 பீஸ் கட் பண்ணா நமக்கு போதுமானதா இருக்கும் ஒரு கைக்கு. இது நமக்கு பிளவுஸ்ல 2 ஸ்லீவ் பட்டன் 2 கை வரும். ஸோ அப்ப நம்ம எத்தனை பீஸ் கட் பண்ணி எடுக்கணும்னா டோட்டலா 4 பீசஸ் நம்ம ஒரு பிளவுஸ்க்கு கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு சிங்கிள் ஸ்லீவ்க்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 பீஸுக்கும் தேவைக்கு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்மளோட பிளவுஸ் கிளாத்ல ஒரு பீஸ், அதே அளவுக்கு லைனிங் கிளாத் ரெண்டும் சேர்த்து வச்ச மாதிரி சுத்தி நம்ம ஓரத்தெல்லாம் எட்ஜ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ற மாதிரி, லைனிங் பீஸும் நம்மளோட பிளவுஸ் கிளாத்தும் ஜாயின் பண்ற மாதிரி எட்ஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் போடுறோம். ஓகே, இனி நம்ம என்ன பண்றோம்னா ஸ்லீவ் பட்டன்ல நம்ம டோரி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த டோரி மேக் பண்றோம். அந்த டோரி மேக் பண்றதுக்கு கிராஸ் பீஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் 1.5 இன்ச்சஸ்ல கிராஸ் பீஸ் எடுத்துட்டு அதை அப்படியே சின்னதா மடக்கி தைக்கிறோம். நம்ம ஸ்டிச் போடுறப்ப ஒரு 1/4 இன்ச் இடைவெளிக்கு ரொம்ப கம்மியா இருந்தா போதும். ஸ்டிச்சிங் நம்ம ரொம்ப ஓரமா நம்மளோட வீதி எவ்வளவு வேணும், அந்த டோரிக்கு வீதி எவ்வளவு வேணும், வித் எவ்வளவு சைஸ் இருக்கணும், அதை பொறுத்து நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுட்டே வரலாம். ஓகே, ஸ்டிச்சிங் போட்டு எடுத்து ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்தாச்சு. தென் இப்போ என்ன பண்றோம்னா அந்த லாஸ்ட் நம்ம அந்த எட்ஜை கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்றேன்னா கோகோனட் ட்ரீயோட லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப்ல ஒரு கம்பு இருக்கும்ல, அந்த கம்பை எடுத்து வச்சு, இல்லைன்னா உங்களுக்கு நீளமா ஏதாச்சும் ஒரு ராடு இருந்தாலும் கம்பி ஏதாச்சும் இருந்தாலும் போதும். ஓகே, அதை லைட்டா உள்பக்கமா கொடுத்து அப்படியே நம்ம திருப்பி எடுக்கிறப்ப நமக்கு கிளியரா அந்த டோரி கிடைச்சிரும். அந்த டோரியை வச்சுதான் நம்ம இப்போ நம்மளோட ஸ்லீவ் பட்டனை நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்மளோட டோரி நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த டோரியை தான் நம்ம பிளவுஸ்ல பேக்ல நாட்டுக்கும் யூஸ் பண்றது. ஓகே, இப்போ நம்மளோட டியூலிப் ஸ்லீவ்ல 2 பீஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் எடுத்து அதுல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டோரியை கட் பண்ணி வைக்கிறது எவ்வளவு வீதியில வைக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுல ஒரு நம்ம எவ்வளவு வீதி வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோரியோட சைஸை அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு வரிசையா 1 by 1 கொடுத்து நம்ம எவ்வளவு வீதி டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து வரிசையா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 2 சைடும் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் வேல ஸ்டிச் பண்ணிட்டு தென் அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம்.
சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சிங் போட்டாச்சு. தென் சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளிப்பக்கமாக உள்ள எட்ஜில் நம்ம ப்ளூ கலர் கிளாத் கொடுத்து பைப்பிங் கொடுக்குறோம். நமக்கு சாரீக்கு மேட்சாக என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ, இப்போ எனக்கு ப்ளவுஸோட கலர் வந்து சாண்டல், அதுக்கு சாரியில் பிங்க் அண்ட் ப்ளூ இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனில் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த பிங்க் கலர் டோரி நம்ம யூஸ் பண்ணதுக்கு ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். மேல் பக்கமாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறது தெரியும். மேல் பக்கமாக வச்சு அதை அப்படியே உள் பக்கமாக கீழே கொடுத்து மடித்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே ஓகே அதுக்கு மேலே அதர் சைடுக்கு நம்ம டோரி ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் கலர் டோரி மேக் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே நான் டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டோரியை அப்படியே நம்ம இந்த பிங்க் கலருக்கு மேலே, அதாவது இன்னொரு சைடு எட்ஜில் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இப்போ பார்க்கவே ஒரு நல்ல லுக் கிடைக்கும். பிங்க் கலர் டோரிக்கு ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் அப்படியே ப்ளூ கலர் கேப் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும். அந்த பேட்டர்னில் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுக்கணும்னு தேவையில்லை. நமக்கு எவ்வளோ பீஸ் வெளியே தெரியும் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகே, அதே மாதிரி ரெண்டு பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஒர்க் எல்லாமே டிசைன் பார்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. தென் நம்ம ஜாயினிங் பார்ட் தான். இந்த ஜாயினிங் பார்ட் வர்றப்போ கரெக்டாக நம்ம மிடில் டாப் சைடு எவ்வளோ எடுத்தோம், 2.5 இன்ச்சஸ்ல நம்ம டாப் சைட் மார்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறப்பவே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக மிடில் நமக்கு தெரியும். ஸோ நம்ம மிடில் இருந்தால் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 இன்ச்சஸ், தென் அகைன் ஒரு 2.5 இன்ச்சஸ், டோட்டலி 5 இன்ச்சஸ் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பட்டன்லேயே 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் போட்டால் நம்மளோட டியூலிப் ஸ்லீவ் கிளியராக நமக்கு ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணது கிளியரா ரெண்டு நாச்சும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணா நம்மளோட பேட்டர்ன் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா என்னோட வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரியும், நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிசைனர் ஒர்க் பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கப்புறமா நம்ம இந்த பிங்க் கலர் டோரி வச்சிருக்கக்கூடிய பிளேஸ்ல ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம், இல்ல பேர்ல் ஒர்க் கொடுக்கலாம். என்ன நமக்கு விருப்பமானதோ அதை நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.